அத்தியாயம் 13. முனிவர்கள் எப்படி சிவனருள் பெற்றார்கள்? முன்னொரு காலத்தில் தாருகா வனத்தில் முனிவர்கள் பல பேர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு எது தேவையோ அது வேள்வி மூலமாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அதைவிட வேறு சக்தி பொருந்திய தெய்வம் எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஈசன் சர்வேஸ்வரன் அவர்களுடைய அறியாமையை நீக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தார். அதனால் அவர் ஒரு விருந்தாளி போல கையில் ஓட்டை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று யாசகம் வேண்டினார் அந்த சிவன். இந்த முனிவர்களுடைய பத்தினி மனைவிகள் யாசகம் இடுவதற்காக வெளியில் வந்து யாசகம் கேட்கும் ஈசனை பார்த்தார்கள். அவர் யாசகம் எடுப்பவராக இருந்தாலும் அவர் மிகவும் அழகாக கவர்ச்சியான தோற்றத்தில் இருந்தார். அதனால் அந்த முனிவர்களுடைய மனைவிகள் அவரால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் அழுது கொண்டு வருவதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. தம்முடைய வீடுகள் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய பின்னாலேயே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். நம்முடைய பத்தினி மனைவிகள் யாசகம் கேட்கும் ஒருவனுக்கு பின்னால் பித்து பிடித்து செல்வதை பார்த்த பல முனிவர்கள் எவ்வளவோ அழைத்து பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் காதில் கேட்காமல் பின்னால் சென்று கொண்டே இருந்தார்கள். கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கூட பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் நிற்கவே இல்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு சில முனிவர்கள் யாசகம் பெறும் அந்த மனிதரை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவரும் நிற்கவில்லை. இதனால் அந்த முனிவர்கள் பெரிதும் ஆத்திரமடைந்தார்கள். அவர்கள் அனைவருமே அந்த யாசகம் பெறும் மனிதரை பலவாறு சபித்தார்கள். ஆனால் அவருடைய சாபத்தை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. நீண்ட தூரம் சாபமிட்டு கொண்டே சென்றார்கள். அந்த சாபத்தால் அவருக்கு எந்த கெடுதியும் ஏற்படவில்லை. அதை பார்த்தவர்களுக்கு வியப்பாக இருந்தது. அதே சமயத்தில் அவர்களால் உண்மையை உணர முடியவில்லை. திடீரென்று யாசகம் பெற்ற அந்த மனிதர் மறைந்து விட்டார். அவர் மறைந்து போனதும் அதை பார்த்த முனிவர்களுடைய மனைவிகள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, முனிவர்கள் இதுவரை கோபத்தால் இட்ட சாபங்கள் அவர்களுக்கே திரும்பியது. தார்கா வனத்தில் வறட்சி உண்டானது. அனல் காற்று வீசியது. இதனால் உணவு பஞ்சமும் வெக்கை நோய் தொல்லையும் ஏற்பட ஆரம்பித்தது. முனிவர்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாக ஆரம்பித்தார்கள். அவர்கள் இதுவரை கொண்டிருந்த நம்பிக்கையின்படி பலவிதமான வேள்விகளை வளர்த்தார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சொல்லப்போனால் அவர்களுடைய கஷ்டம் நீங்கவே இல்லை. பிறகு வேறு வழியை யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் பிரம்மதேவனை வேண்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். பிரம்மதேவனும் காட்சி கொடுத்தார். வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார். அதை கேட்ட முனிவர்கள் சொன்னார்கள், பிரம்மதேவரே, எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம். அதற்காகவும் நாங்கள் தவம் இருக்கவில்லை. இதனால் வரை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் திடீரென்று எங்கள் பகுதியில் வறட்சியும் நோயும் வந்திருக்கிறது. அவற்றை போக்குவதற்காக வேள்விகள் செய்தோம். அதுவும் பலனளிக்கவில்லை. இதற்கான காரணம் எங்களுக்கு என்னவென்று தெரிய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உங்களுடைய தவம் இருந்தோம் என்று சொல்ல, அதை கேட்ட பிரம்மன் சொல்ல ஆரம்பித்தார். வேள்வி புரிவது சிறந்த ஒரு விஷயம்தான், மறுக்க முடியாத ஒன்றுதான், அவசியம் தேவைதான். ஆனால் வேள்வியால் மட்டுமே எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. வேள்வியை காட்டிலும் ஆற்றல் மிக்க பல தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேள்வி புரிந்தால் கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்தீர்கள். இப்பொழுது கூட உங்கள் முயற்சியால் கஷ்டங்கள் தீரவில்லை என்பதற்காகத்தான் என்னை வேண்டி இருக்கிறீர்கள். எவ்வாறு பிரம்மா சொன்னதும் அனைத்து முனிவர்களும் வருத்தப்பட்டார்கள். நீங்கள் சொல்வது உண்மைத்தான் என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் வேள்வியே உயர்ந்தது என்ற அகம்பாவத்தால் இறைவனை மதிக்கவில்லை, தவறு உணர்ந்து விட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை கேட்ட பிரம்மதேவன் ஒரு விஷயத்தை சொன்னார். இறைவனை மதிக்கவில்லை, தவறு உணர்ந்தோம் என்றெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் தவறை நீங்கள் செய்துவிட்டீர்கள். சில காலத்திற்கு முன்னால் யாசகம் கேட்டு உங்கள் பகுதிக்கு வந்தவரை நீங்கள் உபசரிக்கவில்லை, உதாசனப்படுத்தி விட்டீர்கள். அவருக்கு நீங்கள் சாபமிட்டு விரட்டி விட்டீர்கள். இவ்வாறு பிரம்மா சொல்ல, அறியாமையால் செய்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்ல, அதை கேட்ட பிரம்மா சொன்னார், வந்தது ஈஸ்வரன், அந்த சர்வேஸ்வரன். அவர்தான் உங்களுடைய வீடு தேடி யாசகம் கேட்டு வந்தார். அவரை நீங்கள் கௌரவிக்கவும் இல்லை. அதே சமயத்தில் சாபம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த சாபத்தின் விளைவுதான் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் இவ்வளவு கஷ்டங்களும் என்று பிரம்மா சொன்னார். அதை கேட்ட முனிவர்கள் ஒருமித்தமாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒருவேளை நாங்கள் யாசகம் கேட்டு வந்தவரை உபசரித்திருந்தால் எங்களுக்கு எவ்வாறான கஷ்டங்கள் வந்திருக்காதா என்ற கேள்வியை கேட்க, அதை கேட்ட பிரம்மதேவன், நிச்சயமாக உங்களுக்கு நற்கதி மட்டுமே அடைந்திருக்கும்.
அதற்கு சான்றாக சுதர்சன் இருக்கிறான் என்று சொல்ல, அவன் யார்? அவன் யாசகம் கேட்டு வந்தவனை எவ்வாறு உபசரித்தான்? அதனால் எப்படி நற்கதி அடைந்தான் என்ற கேள்வியை முனிவர்கள் கேட்க பிரம்மாவும் சொல்ல ஆரம்பித்தார். முன்பொரு காலத்தில் சுதர்சன் என்பவன் அவனுடைய பூர்வ புண்ணியத்தால் செல்வங்கள் பெற்று வளமாக வாழ்ந்து வந்தான். நற்குணங்கள் கொண்டவன் அவன், நல்ல சிந்தனை கொண்டவன், தர்ம சிந்தனை கொண்டவன். அவன் யாசகம் கேட்டு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு கடமை செய்வதையே முக்கிய பணியாக கருதி வந்தான். என்றாவது ஒரு நாள் யாசகம் கேட்டு யாருமே வரவில்லை என்றால் அன்று அவன் மிகவும் வேதனைப்படுவான். அந்த நாளை ஒரு கெட்ட நாளாக அவன் பார்ப்பான். அந்த அளவிற்கு அன்றாடம் தவறாமல் யாசகம் கேட்டு வருபவர்களை வரவேற்று அவருடைய பாதம் தொட்டு பூஜை செய்து அதற்கு பிறகு உணவளிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு மிகவும் அழகான குணம் உள்ள மனைவி ஒருத்தி இருந்தாள். அவளும் தன் கணவனோடு சேர்ந்து அவர்களை வரவேற்று உபசரிப்பதில் அவனுக்கு இணையாக இருந்தாள். இவ்வாறு கணவன் மனைவி இருவருமே அன்றாடம் ஒரு யாசகம் கேட்டு வருபவரை உபசரித்து உணவளிக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இவர்களே சாப்பிடுவார்கள். அவருடைய மனம் நோகாதவாறு கேட்பதை கொடுத்து திருப்திப்படுத்துவார்கள். ஒரு சமயம் அந்த ஈசன் பரமேஸ்வரன் சிவனடியார் வேடத்தில் யாசகம் கேட்டு வந்தார். சுதர்சனும் அவன் மனைவியும் அவரை வரவேற்று பாத பூஜை செய்து அவருக்கு அறுசுவை உணவு படைத்தார்கள். அவரும் நன்றாக சாப்பிட்டு இளைப்பாற ஆரம்பித்தார். அப்பொழுது சுதர்சனன் ஒரு சிறு வேலைக்காக வெளியே புறப்பட்டான். அதே சமயத்தில் சிவனடியாரை விட்டு செல்வதற்கு அவன் தயங்கினான். அதனால் அவரிடம், ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும், ஒரு அவசர வேலை எனக்கு இருக்கிறது, நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். உங்களுக்கு எது தேவையோ அதை என் மனைவிடம் கேளுங்கள், கண்டிப்பாக அவள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாள் என்று சொல்லிவிட்டு மனைவிடம் சென்று அவர் என்ன கேட்கிறாரோ பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு சென்றான். சற்று நேரம் கழித்து அந்த சிவனடியார் அந்த பெண்ணை அழைக்க தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவள் கேட்க அதற்கு அவர், எனக்கு வயிற்று பசி போய்விட்டது, நீயும் உன் கணவனும் அதை போக்கி விட்டீர்கள், ஆனால் எனக்கு உடல் பசி ஏற்பட்டு விட்டது, அதை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்க அதை கேட்ட அவனுடைய மனைவி அதிர்ந்து போனாள். இது போன்று அவர் கேட்பார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இருந்தாலும் யாசகம் கேட்டு வந்தவர்கள் எது கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாதே என்று கூட அவள் பயந்தாள். அதே சமயத்தில் செல்வதற்கு முன்னால் தன் கணவன் சொன்ன விஷயத்தையும் நினைத்து பார்த்தாள். அவர் என்ன கேட்டாலும் தர வேண்டும் என்ற விஷயம். அவ்வாறு செய்தால் தர்மம்தான். ஆனால் அதைவிட தன் கணவனுக்கு துரோகம் செய்யும் பெரும் பாவத்திற்கு அவள் உள்ளாவாள். இதையெல்லாம் எண்ணி எண்ணி அவள் குழப்பமடைந்தாள். அவளால் எந்த முடிவுமே எடுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே மயக்கமடைந்து தரையில் விழுந்து போனாள். சற்று நேரத்தில் வெளியே சென்ற அவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தான். அதற்குள் அவனுடைய மனைவி மயக்கம் தெளிந்து விழித்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய முகம் பாடியும் உடல் நடுங்கியும் கொண்டிருந்தது. சுதர்சனன் அவரிடம் சென்று, தங்களுக்கு ஏதாவது தேவையா? என் மனைவி உங்களை சரியாக கவனித்துக் கொண்டாளா? இவ்வாறான கேள்வியை கேட்க அதற்கு அவரும், சுதர்சனா, எனக்கு எந்த குறையுமே இங்கு இல்லை. என் வயிற்று பசியை நீங்கள் இருவருமே போக்கிவிட்டீர்கள். ஆனால் உடல் பசியை போக்குமாறு உன் மனைவியுடன் கேட்டேன், அவளும் அவ்வாறே செய்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய மனைவி அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அவளுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. தன் இரு கரங்களையும் கூப்பி சுவாமி என்று கத்தினாள். சுதர்சனன் தன் மனைவி கூறியதை கவனிக்காமல், என் மனம் இப்பொழுதுதான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. என் மனைவி எப்பொழுதும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள்தான். தாங்கள் என் மனைவியை விரும்பி அடைந்தீர்கள். ஆகவே அவளை தங்களுக்கே சொந்தமாக தருகிறேன். தயவு கூர்ந்த நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுதர்சன் சொல்ல அதை கேட்ட அவனுடைய மனைவி எரிமலை போல வெடித்தாள். அதே சமயத்தில் அந்த இடத்தில் ஒரு அசரீரி உண்டானது. யாசகம் கேட்டு வந்தவர் மறைந்து போனார். திடீரென்று அந்த இடத்தில் ஈசன் காட்சி கொடுத்தார். சுதர்சனும் அவனுடைய மனைவியும் வியப்பாக பார்த்தார்கள். அதிர்ச்சியில் வணங்க ஆரம்பித்தார்கள். சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரா, தாங்கள் தான் வந்தீர்களா? யாசகம் கேட்டு வந்தீர்களா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். சுதர்சனா, உங்களை சோதிக்கவே நான் இவ்வாறு வந்தேன். உன்னுடைய மனைவி களங்கமற்றவள், கற்புக்கரசி, அவளை கைவிட்டு விடாதே. உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல அதற்கு அவன், யாசகம் கேட்டு நீங்கள் வந்ததும் உங்களுக்கு தேவையானது செய்ததும் உங்களை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இதைவிட வேறு என்ன வர வேண்டும் எங்களுக்கு? நாங்கள் எந்த காலத்திலுமே உங்கள் மீது மாறாத பக்தி கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறான வரத்தை மட்டும் தாருங்கள் என்று சுதர்சனன் கேட்க சிவபெருமானும் அவ்வாறு வரத்தை அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட அவர்கள் இருவருமே சிவபதவி அடைந்தார்கள். இவ்வாறான கதையை பிரம்மதேவன்
யாசகமாக வந்தவருக்கு உபசரித்ததால் சுதர்சனனும் அவனுடைய மனைவியும் எவ்வாறான நற்பலனை அனுபவித்தார்கள் என்பதை பற்றிய கதையை சொன்னார். அதை கேட்ட முனிவர்கள், நாங்கள் சிவபெருமான் என்று தெரியாமல் கோபத்தில் சாபமிட்டு விட்டோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, சிவனருளை பெறுவதற்கு வழி இருக்கிறதா, அதை கூறுங்கள் என்று கேட்க, சிவபெருமானை பக்தியோடு வணங்கினாலே போதும், சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் என்று பிரம்மா சொன்னார். அனைத்து முனிவர்களும் மனம் திருந்தினார்கள். தாரக வனத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதனை அன்றாடம் பக்தியோடு வழிபட்டு வந்தார்கள். காலப்போக்கில் வறட்சி நீங்கி எங்கும் வளம் உண்டானது. அவர்களை பிடித்திருந்த அந்த நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது. அவருடைய குறைகள் யாவுமே பூரணமாக நீங்கியது. அவ்வாறு இருந்தும் அவர்கள் விடாமல் சிவனை வழிபட்டு வந்தார்கள். அதில் மகிழ்ந்து போன சிவபெருமான் பிறகு மீண்டும் யாசகம் பெறுவது போல வந்தார். முனிவர்கள் அவருடைய பாதங்களில் சரணடைந்து அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவருடைய உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு வேண்டும் வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு அந்த முனிவர்கள், ஈசனே, பரம்பொருளே, எம்பெருமானே, தங்களை என்றென்றும் பக்தியோடு பூஜித்து வரும் வரத்தை தர வேண்டும் என்று சொல்ல, அவரும் அவ்வாறான வரத்தை அளித்துவிட்டு மறைந்து போனார்.